Hello everyone, welcome back to our channel Laxmi Bridal Makeover. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்படி வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் முடிஞ்ச உடனே அடுத்த ஹேர் ஸ்டைலுக்காக ஹேர் எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கற வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருப்போம், நிறைய ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹேர் பின்ஸ் வச்சுருந்தாலோ தச்சிருந்தாலோ அது தனித்தனியாக நீங்கள் வந்து கட் பண்ணியோ இல்லை ஹேர் பின்ஸ் இருந்தால் எடுத்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரப்பர் பேண்ட் நிறைய இந்த மாதிரியான ட்ரெண்டியான ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் நம்ம நிறைய ரப்பர் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அதை ஒவ்வொன்றா நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஹேர் வந்து ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். ஸோ எல்லா ரப்பர் பேண்டையும் நான் வந்து கட் பண்ணிடுறேன். பார்த்து ஹேரை கட் பண்ணிடாமல் ரப்பர் பேண்ட் மட்டும் நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணால் ஈஸியாக நம்ம வந்து எடுத்துடலாம். இது மாதிரி எல்லா ரப்பர் பேண்டையும் எடுத்துட்டோம் அப்படின்னா கீழே வந்து நமக்கு வந்து ஃப்ரீ ஆயிரும் ஹேரு. அதுலேயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருப்போம். ஸோ நம்ம ஜஸ்ட் அதை எடுத்து விட்டுக்கலாம். அண்ட் தென் மேலே வந்து நம்ம பஃபெல்லாம் வச்சு நம்ம ஹேர் பின் பண்ணியிருப்போம்ல, அந்த ஹேர் பின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். எந்த ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தாலும் நம்ம மோஸ்ட்லி பஃப் வச்சுருப்போம். ஸோ எல்லா ஹேர் பின்ஸையுமே எடுத்துருங்க. அங்கே நமக்கு நிறைய ஸ்ப்ரே இருக்கும், ஏன்னா நம்ம பஃப் வைக்கிறதுக்காக நிறைய ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருப்போம். அது எல்லாமே எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் இருக்க ஃப்ரண்ட் வேரியேஷனையும் எடுத்துருங்க. டாங்ஸ் வச்சுருந்தா டாங்ஸும் இருக்கும், நம்ம எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சிக்கு நிறைய இருக்கும், ஏன்னா நம்ம பேக் ஹோம்லாம் பண்ணியிருக்கனால நிறைய சிக்கு இருக்கும். அது இந்த ஷைன் ஸ்ப்ரே இருக்குல்ல, ஓசஸ் ப்ளஸ், அதை நல்லா வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு எல்லா ஹேர்லையும். அப்போனா ஈஸியாக இருக்கும் சிக்கு எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம சிக்கு எடுக்கிற சீப்பு இருக்குல்ல, பெரிய பெரிய பல்லாக வச்சு சீப்பு இருக்கும்ல, அந்த கோம்பு வச்சு தான் நம்ம வந்து சிக்கு எடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து மேலேருந்து எடுக்கக்கூடாது, கீழேருந்து தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா மேலேருந்து நம்ம எடுத்தோம்னா கீழே வேறு அந்த சிக்கு வந்து நிறைய ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ நம்ம கீழேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், கீழே இருக்கிற சிக்கெல்லாம் நம்ம எடுத்துடுறோம். எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரைக்கும் போகணும். இப்படியே நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஷைன் ஸ்ப்ரேயும் யூஸ் பண்ணியிருக்கனால ஓரளவு சிக்கெலாம் நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும். அந்த பஃப் இருக்கிற இடத்துல நல்லா சிக்கு எடுத்துடணும். அப்போ தான் நம்ம அடுத்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஸ்ட்ரக் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஈஸியாக எல்லா பக்கமும் நல்லா சிக்கு எடுத்துருங்க. ஷைன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டாவே நமக்கு ரொம்ப சிக்கு தெரியாது, ஓரளவு ஈஸியாக எடுத்துடலாம் எல்லாமே. நல்லா வலுவலுன்னு இருக்கிற மாதிரி நல்லா ஃபுல்லாக எடுத்துருங்க. இப்போ ஃபுல்லாக எடுத்தாச்சு நல்லாவே. ஆனால் ஹேர் பார்த்தீங்கன்னா வேவியாக இருக்கும். நமக்கு வந்து ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்காது. இதில் பண்ணலாம், பட் இப்படி சொல்கிறது நமக்கு நீட்டாக இருக்காது, நம்மளோட இந்த டம்மி வந்து நீட்டாக இருக்காது. ஸோ நான் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணோன்னா அங்கங்கே வேவியாக இருக்கிறதுலாம் தெரியும். பஃபெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா நீட்டாக இருக்காது அந்த பஃபெல்லாம். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேரை நல்லா ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு அயன் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த வேவியாக இருக்கிறத ஃபுல்லாக ஸ்ட்ரைட் ஆக்கிறதுக்காக நான் வந்து அயன் பண்ணி, அப்போ தான் நமக்கு வந்து வலுவலுன்னு இருக்கும். பஃப் எது வச்சாலும் நமக்கு வந்து நல்லா வலுவலுன்னு இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் அயன் பண்ணிக்க போகிறேன். அயன் பண்ணுறதுக்கு என்கிட்ட இருக்கிற ஒரு நார்மல் அயன் பண்ணுறதை வச்சு தான் நான் அயன் பண்ணுறேன். எந்த அயன் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம், நல்லா ஹை டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. இந்த டம்மியில் வந்து ஹை டெம்பரேச்சர் கூட நம்ம பண்ணலாம். அது மாதிரி டம்மியாக பார்த்து வாங்கிக்கோங்க. நிறைய பேர் கேட்குறீங்க நான் எங்கே டம்மி வாங்கினேன்னு. நான் வந்து சுமங்கலி காஸ்மெட்டிக் ஷாப்புன்னு சொல்லிட்டு ஒன்று வடபழனியில் இருக்குது, அங்கே தான் டம்மி வாங்கினேன். அங்கே வந்து அவங்க எல்லா ரேஞ்ச்லேயும் வச்சுருக்காங்க. என்னோடய டம்மி வந்து ஸ்டாண்ட் எல்லாம் சேர்த்து 10Kக்கு மேலே ஆச்சு. இப்போ நான் வாங்கியே 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ என்ன ரேட்டுன்னு தெரில, கடையில் செக் பண்ணிக்கோங்க. அந்த அவங்க 5000 எபோலேருந்து வச்சுருக்காங்க. அப்படி வாங்கினா தான் நீங்கள் அந்த டம்மியில் க்ரிம்ப் பண்ணலாம், அயன் பண்ணலாம், ஹை டெம்பரேச்சர் வச்சு பண்ணலாம். அவங்களே செஞ்சு காமிப்பாங்க உங்களுக்கு ஹை டெம்பரேச்சர் வச்சு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. ஹேர் அதுலேயும் தாங்குமா என்னன்னு நல்லா பார்த்து தான் நம்ம டம்மி வாங்கணும், இல்லைனா வேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு டம்மி. நல்ல டம்மியாக வாங்கிக்கோங்க. எந்த ஹேர் ஸ்டைல்னாலும் பண்ணலாம், எத்தனை டைம்னாலும் ஹேர் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம வந்து அயன் பண்ணிட்டோம். இதே மாதிரியே இன்னொரு சைடும் நம்ம வந்து பிரித்து அயன் பண்ண போகிறோம். அயன் பண்ணதுக்கப்புறம் க்ரிம்ப் பண்ணிக்கலாம். க்ரிம்ப் பண்ணாலும் நல்லா ஹேர் வந்து டென்சிட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும்.
க்ரிம்ப் பண்ணாமல் டென்சிட்டி நிறையா இருந்ததுன்னா க்ரிம்ப் பண்ணாமையும் பண்ணலாம். பட் க்ரிம்ப் பண்ணாமல் பண்ணணும் அயன் பண்ண ஹேர் ரொம்ப சில்கியாக இருக்கும். ஸோ அதை விட க்ரிம்ப் பண்ணிட்டு பண்ணால் நல்லா க்ரிப்பாக இருக்கும். நமக்கு ஹேர் பின்ஸ் எல்லாம் பண்ணுறப்போ இன்னும் நல்லாயிருக்கும் நமக்கு. க்ரிம்பர் வந்து நான் ஐகானிக் வச்சுருக்கேன், மைக்ரோ க்ரிம்பர். அதை வச்சு க்ரிம்ப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹேரு. பிரைட் எல்லாத்துக்குமே நான் அதை வச்சு தான் நான் க்ரிம்ப் பண்ணிவிட்டு நான் ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன். அதே மாதிரி நான் யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா டேப் நம்பர் 5. இது மாதிரி நீங்கள் செக்மெண்ட்டாக எடுத்து நல்லா ஃபுல் ஹேரையுமே நல்லா அயன் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட ஹேர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் ஃபைனல் லுக். இதுக்கப்புறம் நம்ம க்ரிம்ப் பண்ணணும் அப்படின்னா நம்ம க்ரிம்ப் பண்ணிக்கலாம். க்ரிம்ப் பண்ணுறதுக்கு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். நேச்சுரல் ஹேரில் எப்படி க்ரிம்ப் பண்ணுறது அப்படின்ற வீடியோவோட லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.